ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மொறுன்னு கொஞ்சம் கூட மசாலா உதிராத காளான் சில்லி செய்கிறத பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் பவுடர் எதுவும் சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி காளான் சில்லி செய்ய போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். காளான் 200 கிராம். ஒரு காளானி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை தொடச்சி எடுத்துருங்க, ஈரம் இல்லாத மாதிரி. காளானை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 2 டீஸ்பூன், சோள மாவு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுந்து 1 டீஸ்பூன், தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காளான் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. வாங்க ஃப்ரை பண்ணலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு மஷ்ரூமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனவுடனே திருப்பி போடுங்க. மஷ்ரூம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி உள்ள மஷ்ரூம் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமை மசாலாவோடு மிக்ஸ் பண்ணவுடனே பொரிச்சிருங்க, இல்லைன்னா எண்ணெய் இழுக்கும். எல்லா மஷ்ரூம் சில்லியும் ஃப்ரை பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை ஆகி அதையும் மஷ்ரூம் சில்லியிலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் சில்லிக்கு ஒரு ஹைலைட்டு இதுதான். ஃப்ரை பண்ண கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்க்கறதால இந்த மஷ்ரூம் சில்லி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு டேஸ்டான மஷ்ரூம் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.